விசிக திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்றதுல என்ன ஏன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாருன்னு தான் உங்களுடைய கேள்வியா இருக்கு. அதுதான் இது எல்லாருடைய கேள்வியும் இருக்கு. இதுல தான் வந்து மைக்ரோ பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சியோட அமைச்சர்கள் இருப்போம், எதிர்கட்சியோட கூட்டணி இருப்போம்னா இதை விட பெரிய குழப்பம் தானே வேணுமா? எந்த குழப்பமும் இல்லை. அதான் நான் முன்னாடியே சொன்னது என்னன்னா, இப்போ கொஞ்சம் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். கூட்டணியை உருவாக்க வேண்டும். இந்த ஆட்சியில அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எப்ப நடந்தது? அதன் பிறகுதான் நடந்துச்சு. அப்ப நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றாலும் கூட்டணியாக நாங்கள் செயல்படவில்லை அப்படிங்கிறது இந்த செயல்பாட்டிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட அவரும் தாவேக்கா கூட தான் இருக்காரு. அவருமே திருமாவர்கள் பேசுறது வந்து முன்னுக்கு முரணா பேச சம்திங் நோபல் பரிசு கொடுக்கலான்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நம்ம பார்க்கணும். மைக்ரோ பாலிடிக்ஸ் வைகோ அவர்களுக்கும் புரியும். மைக்ரோ பாலிடிக்ஸ் சொல்ல நேற்று நடந்ததை அவர் வந்து சுயேட்சையா நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை இங்கே இருக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பை செய்ய வேண்டிய காலகட்டம் இது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அறிவிச்சிட்டாருங்க. என்ன அறிவிச்சாரு? சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து திமுக கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டோம், எங்கள் திமுக கூட்டணி திமுகவே வந்து முறித்தது, நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை, திமுக தான் முறித்தது, அதனால் நாங்கள் வெளியேற்றோம்னா இப்போ விசிக வெளியேற்றப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை அப்படி கூட வச்சுங்க. நாளைக்கே பிஜேபி கூட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க, இல்லை பாமக கூட கூட்டணி வைக்கிறாங்க, நாங்கள் இருக்க மாட்டோம்ல, அமைச்சரவையில் பங்கு பெற்றுட்டோம் அதனால் அங்கே தான் தொடருவோம் அப்படின்னு நாங்கள் எப்படி முடிவு எடுக்க முடியும்? இப்போ வந்து பாமக கூட நெருங்குதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், வெளியே வந்துடுவீங்க நிச்சயமா. இல்லை 2 சீட் வச்சுக்கிட்டு இவங்க துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க, திருச்சி கிழக்கு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு விசிக தரப்பு தாவேக்காவை நிர்பந்திக்கிறாங்க அப்படின்லாம் பல செய்திகள் வருது. உண்மையா? இல்லை எங்கள் தலைவரை விளக்கம் சொல்லிட்டாரு, அப்படி வந்து எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை, நான் இடைத்தேர்தல் நிற்க மாட்டேன், எனக்கு துணை முதலமைச்சர் வந்து உடன்பாடு இல்லை, இப்படிதான் காட்டுமன்னார் கோவிலில் நிற்பன்னு சொன்னார், அப்புறம் நிற்க மாட்டேன் சொன்னார், தேர்தல் நேரத்தில் யுக்தியை மாற்றலாம் தானே, அப்புறம் இதை கூட யுக்தின்னு சொல்லலாம் தானே. வன்னியர் சனட் அந்த கேள்வி கேட்கும்போது எங்களுடைய விருப்பம் எங்கள் தலைவர் அமைச்சராகணுன்றது எங்களுடைய விருப்பம் தான், துணை முதலமைச்சர் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் இருக்கக்கூடிய அவரே சொல்கிறாரு. அப்போ நாளைக்கு எது ஒன்றா எப்படி வேணால் மாறலாம் இல்லையா? இது மாறவே மாறாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது விசிக தொண்டர்கள் எல்லாரும் தான் விரும்புவாங்க. நீங்கள் விரும்புறீங்களா? அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. இல்லை இந்த துணை முதலமைச்சர் அப்படி டாக் வந்து 2 சீட் வச்சிருக்கிற இவங்களுக்கு எப்படி வரலான்றது பல பேர் விமர்சனம். அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, யாரு கேட்டா? நாங்கள் கேட்டோமா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம். விசிக யாருடன் கூட்டணி? இன்னைக்கு வந்து தாவேக்காவுடைய அமைச்சரவையில் நீங்கள் இடம்பெற்றுறீங்க. பொதுவாக அமைச்சர் இடம்பெற்று நம்ம அவங்களோட இணைஞ்சிட்டு தான் அர்த்தம். ஆனால் விசிகாவோட விருதுகள் வழங்கும் விழாவில் வந்து அண்ணன் திருமா சொல்கிறாரு, நாங்கள் வந்து தாவேக்கா கூட்டணி அமைத்தால் அது இடம்பெறுவோம், அதில் உங்களுக்கு என்ன ஒரு ஐயம் சொல்லிட்டு அவர் வந்து வார்த்தை பயன்படுத்தியிருந்தார். திமுகவோட நட்புடன் தான் இருக்கிறோம்னு சொல்லியிருந்தார். எஸ் பாலாஜி அவர்கள் வந்து கட்சியினுடைய சார்பாக இருந்தோம் என்பதை தான் திருமாவர்கள் வந்து அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போ ஏன் வந்து எங்கே தான் இருக்கிறோம், இங்கே இல்லை அங்கே இருக்கிறோம், இதுதான் எங்கள் கூட்டணி சொல்கிறதுல என்ன தயக்கம் வந்து இருக்கிறான் திருமாவிற்கு அப்படின்றது அவரோட சந்தேகமாக இருக்குது. எந்த தயக்கமும் இல்லையா? அவர் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து 7ஆம் தேதி தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்த பேட்டி நீங்கள் கேட்குற கேள்வி. ஆனால் 5ஆம் தேதியே ரொம்ப விளக்கமான பதிலை வந்து விருதுகள் வழங்கு விழா, எங்கள் கட்சி சார்பாக நடந்த விருதுகள் வழங்கு விழாவிலே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றாலும் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்தோம். அது எந்த நாள் வரைக்கும்? சொல்கிறேன். அமைச்சரவையில் பங்கேற்றாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடர்ந்தோம். ஆனால் இந்த கூட்டணியை உடைத்தது, இந்த கூட்டணியை வந்து இல்லை என்று அறிவித்தது திமுக தான் அப்படின்னா வெளிப்படையாக அறிவிச்சாங்க அப்படிங்கிறது சொல்லாமல் எந்த இண்டிகேஷன், எந்த சமிஞ்சை அது வந்து எங்களுக்கு அதை தெரியப்படுத்துச்சு அப்படின்னா, விசிகாவில் அதிருப்தி அடைந்த ஒரு நிர்வாகி, ஒரு முன்னணி நிர்வாகியை திமுகவினுடைய தலைவர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, ஏவாவேலு உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் ஒருங்கிணைந்து அந்த நபரை அந்த விசிகாவுடைய நிர்வாகி வரவேற்றார்கள். அப்போது நாங்கள் உறவோடு இருக்கும் பொழுது விசிகாவினுடைய ஒரு நிர்வாகியை நீங்கள் இணைத்துக் கொள்வது, அதுவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இணைத்துக் கொள்வது என்பது விசிகாவுடைய உறவை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. விசிகாவுடைய உறவு வந்து
தேவையில்லை என்பதா அது முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்ற இண்டிகேஷனு, அவங்க சொல்ற சம்ஞை அதுதான். அப்போ இந்த கூட்டணி முறித்தது திமுக தான், நாங்கள் அல்ல. ஆக முறிந்து விட்டது அப்படிங்கிறது அன்னைக்கே பதில். முறித்தது திமுக, நாங்கள் முறிக்கவில்லை. இல்ல அந்த ஸ்டாண்ட் விசிகா எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம்னு கேட்கிறேன். நம்ம திமுகவோட இல்ல, அமைச்சர்கள் இடம் பெற்றுட்டோம், அமைச்சர் இடம் பெற்றல இல்லைன்னு தான் அர்த்தம். நாங்க விசிகா திமுக கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்றதுல என்ன ஏன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாருன்னு தான் உங்களுடைய கேள்வியா இருக்கு. அதான் இது எல்லாருடைய கேள்வியும் இருக்கு. இதுல தான் வந்து மைக்ரோ பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கணும், நுண் அரசியலை புரிஞ்சுக்கணும். என்ன நுண் அரசியல்னா, தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைஞ்சதில்லை. ஆமா, இந்த கூட்டணி ஆட்சி புதுசா இருக்கிறதுனால எடுக்கப்படுகிற இந்த நிலைப்பாடும் எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இது குழப்பமே இல்லை. சொல்லிடுறேன். காங்கிரஸ் குழப்பலையே. இல்லை நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் அவங்க ஆரம்பத்திலே வந்து தெளிவுபடுத்திட்டாங்க, நாங்க இனிமே வந்து தாவேகாவோட தான் கூட்டணி, 31 வரையும் எடுப்போம். நாங்க வந்து எப்போ அவங்க அமைச்சரவையில் பங்கு கொண்டாங்களோ அன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. அது அவங்களோட நிலைப்பாடு. கம்யூனிஸ்டுகள் என்ன அறிவிச்சாங்க, நாங்க அமைச்சரவையில் பங்கு வைக்க மாட்டோம், ஆனா தாவேக அரசு அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறோம், விசிக்கு என்ன முடிவு எடுத்திருக்கிறோம், அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம்னு ஆரம்பத்தில் சொன்னோம், திருப்பி வந்து அமைச்சரவையில் பங்கேற்றோம். அமைச்சரவையில் பங்கேற்றாலும் கூட திமுகவோட கூட்டணி தொடர்கிறது. தப்பு இல்லை, அது இது குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, எதிர்கட்சி திமுக, நான் சொல்லி ஆளுங்கட்சியோட அமைச்சர்கள் இருப்போம், எதிர்கட்சியோட கூட்டணி இருப்போம்னா இதை விட பெரிய குழப்பம் தானே வேணுமா? எந்த குழப்பமும் இல்லை. அதாவது நான் முன்னாடியே சொன்னது என்னன்னா, இப்போ கொஞ்சம் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது என்னன்னா, அமைச்சரவையில் பங்கேற்றாலும் நாம் வேறு கூட்டணியில் பயணிக்க முடியும். வேறு கூட்டணினா இது ஏதோ வந்து இந்தியாவில் எதனா உதாரணம் ஒன்று சொன்னீங்கன்னா எந்த குழப்பமும் கிடையாது. இந்த மாதிரி நீங்க இடையூறு பண்ணாம இருந்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். நீங்க திருப்பி இது மாதிரி கேட்டீங்கன்னா என்னால பதிலை வந்து உரிய வகையில் முழுமையா சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, இன்னைக்கு திமுக தாவேகா அவங்க அரசியல் தளத்துல தேர்தல் தளத்துல தான் வேறு. திமுகவும் தாவேகாவும் திராவிட கருத்தியல்ல வேறு இல்லை. இவங்களுக்கும் பெரியார் கொள்கை ஆசான், அவங்களுக்கும் பெரியார் கொள்கை ஆசான். இவங்களும் அம்பேத்கரை எடுத்துக்கிறாங்க, அவங்களும் அம்பேத்கரை ஏற்றுக்கிறாங்க. அஞ்சலி மேலே திமுகவும் நிராகரிக்க போகிறதில்ல, வேலு நாச்சியாரை திமுகவும் நிராகரிக்க போகிறதில்ல, காமராஜரை திமுகவும் நிராகரிக்க போகிறதில்ல. இப்போ 2 கட்சிகளுடைய கொள்கை அடிப்படையில் 2 பேரும் வந்து ஒரே கொள்கை தான், நிலைப்பாடு தான். அந்த வகையில் பிஜேபியோடு தான் எதிர்கட்சி, எதிர்கொள்கை கொண்ட கட்சி. திமுகவும் தாவேகாவும் கொள்கை ஒன்று தான், அரசியல் நிலைப்பாடு அதாவது தேர்தல் நிலைப்பாடு வேறு. இதுதான் இப்படி ஏடிஎம்கே டிஎம்கே இருந்துச்சு, அது போல் சரிதானா? 2 பேருக்கும் அண்ணா தான் வழிகாட்டி இல்லையா, பெரியார் தான் வழிகாட்டி இல்லையா, அது மாதிரி. இப்போ அந்த அடிப்படையில் ஏன் ஒரு கூட்டணியில் அதாவது ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்று விட்டு இன்னொரு கூட்டணியில் இருக்கக்கூடாது? இதுக்கு உதாரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ சொல்கிறேன். இந்தியாவுடைய முதல் இந்திய அரசு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பிறகு அமைக்கப்பட்ட அரசு நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு. நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசில் அன்னைக்கு இருந்த ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் அந்த கூட்டணியில் அந்த மந்திரி சபையில் இடம்பெற்றார். மந்திரி சபையில் இடம்பெற்ற சட்ட மந்திரியாக இருந்தார். சட்ட மந்திரியாக இருந்து அவர் வந்து மக்கள் பணி ஆற்றினார். மக்கள் பணி ஆற்றிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் அந்த நேரு மந்திரி சபையில் இடம்பெற்றாரே ஒழிய அவர் தனித்துவத்தை இழக்கவில்லை, அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி கொள்ளவில்லை. ஆனால் தன்னுடைய பணியை, தன்னுடைய சர்வீஸை மக்களுக்காக அந்த கவர்மெண்ட் மூலமாக செஞ்சார். புதிய சட்டங்களை கொண்டு வந்தார், ஒரு தொழிலாளர்களுக்கான உரிமைகளை வந்து நிலைநாட்டினார். அப்போ வந்து அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவருடைய கொள்கைக்கு வந்து இடர்பாடு ஏற்பட்ட போது, அதாவது என்ன, இந்து திருத்த சட்ட மசோதா கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி பண்ணார். அதற்கு நேரு அரசாங்கம் வந்து உடன்படலை. அதே போல் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான ஒரு கமிஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் சொல்லி கேட்குறாரு. அதுக்கும் அவங்க உடன்படலை. இப்படி ஒரு 4 கோரிக்கை, பிரதான கோரிக்கை வச்சு, மக்கள் கோரிக்கை வச்சு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் வந்து நேரு அரசாங்கத்திட்ட முறையிட்ட போதும் கூட நேரு அரசாங்கம் அது குறித்து அக்கறை கொள்ளாமல் அதை வந்து காலந்தாழ்த்தியதால் ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த பதவி தேவையில்லைன்னு வெளில வந்துட்டார். சரி, இது அப்படியே இங்கே பொருத்தி பார்க்கலாம்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் கூட்டணி ஆட்சியில் பங்கு வகித்தாலும் அந்த கூட்டணிக்குள் செல்ல வேண்டுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு கூட்டணி செயல்படலாம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஷின் பண்ணுறேன். நாங்கள் மந்திரி சபையில், அதாவது தமிழ்நாடு அமைச்சரவையில், விஜய் தலைமையிலான அந்த அமைச்சரவையில் பங்கேற்றது எந்த தேதியில் அப்படின்னா மே 22ஆம் தேதி. மே 22ஆம் தேதி. ஆனால் கூட்டணியை உருவாக்க வேண்டும், இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற, இந்த ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எப்போ நடந்தது? அதன் பிறகுதான் நடந்துச்சு. அப்போ நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றாலும் கூட்டணியாக நாங்கள் செயல்படவில்லை அப்படிங்கிறது இந்த செயல்பாட்டிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த நிலைப்பாட்டிலிருந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜூன் 1ஆம் தேதி அதுக்கான கூட்டத்தை கூட்டுறாங்க. மாமல்லபுரத்தில் விஜய் வந்து கலந்துக்கிறார். அந்த கூட்டத்தில் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர், வைகோ, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட IUMLுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. அங்கே தான் என்ன பேசப்படுது, கூட்டணியாக நாம் செயல்படலாம், ஒரு கூட்டணியாக வந்து நாம் வந்து இந்த அரசை வழி நடத்துறது மட்டும் இல்லாமல் நாம் கூட்டணியாகவே இணைந்து செயல்படலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கலாம், அந்த கூட்டணிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஏற்படுத்தலாம், உருவாக்கலாம், அந்த கூட்டணிக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுக்கலாம் என்று ஜூன் 1ஆம் தேதி பேசப்படுகிறது. நாங்கள் பங்கேற்றது மே 22. இப்போ புரியுதா? நாங்கள் பங்கேற்றாலும் ஒரு கூட்டணி என்கிற அடிப்படையில் நாங்கள் பங்கேற்கவில்லை. கூட்டணி என்பது அதன் பிறகுதான் தாவேக்காவே அந்த முயற்சி எடுக்குது. அப்போ நாம் ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்றாலும் நாம் அந்த கூட்டணியில் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை. நாம் திமுக கூட்டணி இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம். ஆனால் திமுக எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோமா? திமுக ஒரு ஓப்பன் சீக்ரெட் ஒன்று நடந்துச்சுல்ல, DMK + ADMK இது 2 பேரும் சேர்ந்து CM உருவாக்குறதுன்னு முடிவு எடுத்தாங்களே. நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம் அன்னைக்கும். அதுக்கு உடன்பட்டோமா? இல்லை. எங்கள் நிலைப்பாடு சுதந்திரமானது, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதில் உடன்பாடு இருக்கு. ஆனால் உங்கள் கூட்டணியில் நாங்கள் மற்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக பாஜக RSS என்று சங்க பரிவாரங்களை எதிர்ப்பதற்காக உங்களோடு நிற்கிறோம், தப்பு இல்லை. உங்களோட கூட்டணி அமைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். அதே சமயத்தில் இங்கே வேற சித்து விளையாட்டுகள் நடந்துவிடக்கூடாது, கவர்னர் மூலமாக BJP மறைமுகமாக ஒரு கொள்ளைப்புற ஆட்சி நடத்தக்கூடாது என்பதற்காக, மக்கள் மேண்டேட்டை மதிக்கணும் என்பதற்காக நாங்கள் தாவேகா அரசுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம், எவ்வளவுதான். இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ், இந்த நுண் அறிவை நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அரசியலை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் நான் அம்பேத்கரே உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். இல்லை, அன்றைக்கு இருந்த காலகட்டமும் இப்போ நீங்கள் ஒப்பிற காலகட்டமும் ஒன்று நினைக்கிறீங்களா? இப்போ இந்தியாவில் வேற எந்த கட்சியுமே இப்படி ஒரு அதுக்கு தான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதே புதிது. சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை அமைந்ததில்லை, இப்போதான் முதல் முறை அமைஞ்சிருக்கு. அதனால தான் எல்லாருக்கும் குழப்பம் ஏற்படுது இந்த ஸ்டாண்டு குறித்து. இல்லை, இப்போ காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் சுயேட்சையாக முடிவெடுக்க முடியாது. டெல்லி என்ன சொல்லுதோ அந்த முடிவுக்கு தான் கட்டுப்படணும். VCK திருமாவர்களுடைய கட்சி, அவருடைய முடிவுக்கு நீங்கள் எல்லாருமே கட்டுப்பட போறீங்க. அவர் சுயேட்சையாக நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை, இங்கே இருக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பை செய்ய வேண்டிய காலகட்டம் இது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அறிவிச்சிட்டாருங்க. என்ன அறிவிச்சாரு? சொல்லிட்டாரு, நாங்கள் திமுக கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டோம், எங்கள் திமுக கூட்டணி திமுகவே முறித்தது, நாங்கள் இப்போ நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை, திமுக தான் முறித்தது, அதனால் நாங்கள் வெளியேற்றோம்னா இப்போ VCK வெளியேற்றப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அப்படி கூட வச்சுங்க, அப்படியே வச்சுங்க, அதில் என்ன தப்பு இருக்கு? நாங்கள் கொள்கை அடிப்படையில் நாங்கள் அவங்களோட இணைந்து நிற்கிறோம். அதே கொள்கை அடிப்படையில் இவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். இதில் பாஜக எந்த இடத்துல ரோல் பண்ணிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறோம். அதனால தாவேக்காவுக்கு ஆளில் நாங்கள் உடன்பாடாக அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். இதில் எந்த சிக்கலும் கிடையாது. இது புதுசாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, அவ்வளோதான். ஆனால் இன்னொரு விஷயம் வச்சுங்க, எங்கள் தலைவர் தெளிவாக தான் அறிவிக்கிறார். அந்த அறிவிப்புல உங்களுக்கு தான் குழப்பம் இருக்கு. உங்க மேல அவநம்பிக்கை என்ன? இல்ல உங்க மேல அவநம்பிக்கை இருக்கிறதுனால தான் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு நீங்க வாங்க அப்படின்னு அழைச்சார். அதனால தான் அமைச்சரவைக்கு நீங்க வாங்க சொல்லி அழைச்சார். அதனால தான் அமைச்சர் இடம்பெற்றீங்க அப்படின்னு ஒரு கூற்று வருது. இந்த அவநம்பிக்கைன்ற வார்த்தையை VCKவில் வைக்கிறதுக்கான காரணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க ஒரு நிலை, அவங்களுடைய வியூல இருந்து பார்க்க வேண்டியிருக்குல்ல, அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்னன்னா, கூட்டணிக்குள்ள அமைச்சரவைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம்ல. அவங்களுடைய டைமென்ஷன் என்ன, அவங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம், அதை சொல்கிற வெளியில்.
அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படி யோசிக்கிறது சரிதானே, அவங்க பார்வையில். இப்போ இவங்கெல்லாம் வந்து வெளியில் இருந்தாங்கன்னா ஏதாவது சிக்கல் வந்துருமோ, நிலைப்பாடுல வந்து ஏதாவது மாற்று கருத்து வந்துருமோ, அதனால வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், கூட்டணி ஆட்சியிலே நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் எங்கள் நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கிறோம். அதில் வந்து தவறாக போணுச்சுன்னு சொன்னால் நாளைக்கே பிஜேபி கூட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க, இல்லை பாமக கூட கூட்டணி வைக்கிறாங்க, நாங்கள் இருக்க மாட்டோம்ல. அமைச்சரவையில் பங்கு பெற்றுட்டோம் அதனால் அங்கே தான் தொடருவோம் அப்படின்னு நாங்கள் எப்படி முடிவு எடுக்க முடியாத. இப்போ வந்து பாமக கூட நெருங்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து வெளியில் இப்போ பேசப்படுற யூகம் அவர் வந்து ஏதோ ஒரு மேகதாது பிரச்சனைக்காக சந்திச்சதுனால அதனால வந்து அவங்க உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், வெளியே வந்துடுவீங்க நிச்சயமாக. அதான் இன்னை வரையும் எங்கள் நிலைப்பாடு அதான். இன்னும் மறுபரிசீலனை அது இன்னும் பண்ணலையே. நாங்கள் அதை பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ வரையும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அப்போ இதை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நான். இல்லை, அண்ணன் திருமாவர்கள் பேசின பல செய்திகளுக்காக ஆதவர்ஜன் அவர்களே ஃபோன் பண்ணி ஏன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, குறிப்பாக அந்த புதிய தலைமுறை ஒருங்கிணைச்ச அந்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தொடர்ந்து தாவேகா தலைமைக்கோ அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு பயத்தோட வச்சிருக்காரா, இந்த மாதிரி எதனா பண்ணீங்கன்னா வெளியே போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தோட வச்சு? இல்லை, அப்படி கிடையாது. அவங்க வந்து என்னென்னா எங்களுடைய கருத்தை வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படலாம், அல்லது வந்து இதை அவாய்ட் பண்ணலாமே அப்படின்னு அவங்க ஒப்பீனியன் இருக்கலாம். அதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அது சொல்ல வேண்டியது அவங்களுடைய ரைட், அது அவங்க சொல்லலாம். அது என்ன தப்பு இருக்குது? இப்போ நாங்கள் திமுக கூட்டணியோடு பயணித்த பொழுது ஆதவர்ஜுனா தலைவருடைய அறிவுரைக்கு விரோதமாக தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு பேசினார். அப்போ என்ன பேச்சு உருவானது, யாரை நோக்கி கேள்வி உருவானது? ஆதவர்ஜுனாவை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி, எங்கள் தலைவர் நோக்கி தான் உருவானது. நீங்கள் இதை அனுமதிக்கிறீங்களா? இதான் உங்கள் நிலைப்பாடா? அப்போ திமுக கூட்டணி உடைக்க முயற்சி பண்ணுறீங்களா? இப்போ வந்து இதில் சங்க பரிவார்கள் வந்து ஏதாவது ரோல் பண்ணுறாங்களா என்றெல்லாம் பேசப்பட்டதல்லவா? ஆதவர்ஜுனா மூலமாக அப்படி ரோல் பண்ணப்படுதா என்றெல்லாம் பேசப்பட்டதல்லவா? அப்போ யார் அங்கே பொறுப்பு? அப்போ அதே சமயத்தில் எங்கள் தலைவர் உறுதியாக இருந்தார். அதனால ஆதவர்ஜுனா வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் எந்த குழப்பமும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதை திட்டமிட்டு குழப்புவர்கள் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, 2 சீட் வச்சுக்கிட்டு இவங்க துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க, திருச்சி கிழக்கு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு விசிக தரப்பு தாவேக்காவை நிர்பந்திக்கிறாங்க அப்படின்லாம் பல செய்திகள் வருது. உண்மையா? இல்லை, எங்கள் தலைவரை விளக்கம் சொல்லிட்டாரு. அப்படி வந்து எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை, நான் இடைத்தேர்தல் நிற்க மாட்டேன், எனக்கு துணை முதலமைச்சர் வந்து உடன்பாடு இல்லை. இப்படிதான் காட்டுமன்னார் கோவிலில் நிற்பேன்னு சொன்னார், அப்புறம் நிற்க மாட்டேன் சொன்னார். தேர்தல் நேரத்தில் யுக்தியை மாற்றலாம் தானே, அப்புறம் இதை கூட யுக்தின்னு சொல்லலாம் தானே? இல்லை, அது உங்கள் யூகம். அது யூகம் கிடையாது, நடந்தது தான் சொல்கிறேன். இல்லை, நடந்தது நீங்கள் சொல்கிறதுல வந்து அதுக்கு விளக்கம் எங்கள் தலைவர் சரியாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னாக்கா அந்த கூட்டணியுடைய நலன்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கூட்டணி செதஞ்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது என்பது முக்கியம். எதுக்கு அது முக்கியம்? பிஜேபிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, ஆர்எஸ்எஸ்க்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்க என்பதற்காக அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சு, அவ்வளோதானே ஒழிய எல்லாத்துக்கும் அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். விசிகாவிலே ஒரு இடத்துல வந்து அண்ணன் திருமா வந்து திருச்சிக்கு நிற்கணும், துணை முதலமைச்சரான தீர்மானம் நிறைவேற்றினாங்க. வன்னியரசனிடம் அந்த கேள்வி கேட்கும்போது எங்களுடைய விருப்பம், எங்கள் தலைவர் அமைச்சராகணுன்றது எங்களுடைய விருப்பம் தான், துணை முதலமைச்சர் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய அவரே சொல்கிறாரு. அப்போ நாளைக்கு எது ஒன்றா எப்படி வேணால் மாறலாம் இல்லையா? இது மாறவே மாறாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதாவது விசிகா தொண்டர்கள் எல்லாரும் தான் விரும்புவாங்க. நீங்க விரும்புறீங்களா? அதை யாரும் விரும்ப மாட்டாங்க, எல்லாரும் தான் விரும்புவாங்க. ஆனால் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உயர்நிலை கூட்டமும் தலைவர் தானே அது முடிவெடுப்பாங்க. அப்போ வந்து அது சேலத்தில் ஒரு செயற்குழுவில் அவங்க விருப்பத்தை தீர்மானமாக போட்டிருக்காங்க. இல்லை, வன்னியரசன் அதை வழிமொழிகிறார் இல்லையா? அவருக்கு அந்த விருப்பம் இருக்கலாம். ஆனால் அது உயர்நிலை கூட்டமும் தலைவர் தான் இறுதி முடிவு எடுக்கணும். தலைவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அப்படி எந்த விதத்துலையும் நான் வந்து பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, இந்த துணை முதலமைச்சர் அப்படி டாக் வந்து 2 சீட் வச்சிருக்கிற இவங்களுக்கு எப்படி வரலான்றது பல பேர் விமர்சனம். அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. யாரு கேட்டா? நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்கலையே. நாங்கள் கேட்டோமா? எங்கள் தலைவர் கேட்டாரா? எனக்கு துணை முதலமைச்சர் கொடுன்னு கேட்டாரா? இல்லை, உயர்நிலை கூட்டத்தில் முடிவு எடுத்தாங்களா? தனிநபர்களுடைய கருத்து வந்து கட்சியின் கருத்து கிடையாது. இல்லை, திரு வைகோ அவர்களே வந்து இப்போ மற்ற விமர்சனோட வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட அவரும் தாவேக்கா கூட தான் இருக்காரு. அவருமே அண்ணன் திருமாவர்கள் பேசுறது வந்து முன்னுக்கு முரணா பேச சம்திங் நோபல் பரிசு கொடுக்கலான்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நம்ம பார்க்கணும். வைகோ அவர்களுக்கும் புரியலன்றீங்களா? மைக்ரோ பாலிடிக்ஸ் வைகோ அவர்களுக்கும் புரியல. மைக்ரோ பாலிடிக்ஸ் சொல்ல நேற்று காலையில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய மணிமண்டபத்தில்
அந்த பேட்டி அவர் வந்து முழுமையாக பார்த்துருக்க மாட்டார். கேள்வியை வந்து அவர் பார்த்துருப்பார், கேள்வி கேட்டாங்கங்கிற அடிப்படையில் பார்த்துருப்பார். அந்த பேட்டியை முழுமையாக பார்த்தா அதை தொடர்ந்து எங்களுடைய பொருளாளர் எஸ்.எஸ். பாலாஜியோடைய விளக்கத்தை எங்கள் தலைவரே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, அவருடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நடந்த விஷயங்களை சொன்னதை இன்னைக்கு நடந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் வைகோ அவர்கள் வந்து முழுமையாக பார்த்துருந்தாலும் இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டார். அவர் முழுமையாக பார்க்கலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இல்லை, அவர் வந்து ஊரில் கிளைகளே இல்லாத கட்சிக்கு வந்து 8 சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் பேசினவர் தான் அவர். இல்லை, அவர் பேசுவார், அப்புறம் வந்து கட்டி அணைப்பார். அது வந்து நம்ம எல்லாத்தையும் அதை சீரியஸாக எல்லாம் எடுத்துக்க முடியாது. வைகோ பேச சீரியஸாக எடுக்க இல்லை, அதாவது என்னென்னா அவர் என்ன சொல்கிறது, ஒரு நகைச்சுவை பேசுகிறார். நகைச்சுவை கிடையாது, உணர்ச்சியின் அடிப்படையில் சில வந்து விஷயங்களை வந்து அவர் பேசுவார். அது வந்து அரசியல் காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அவரை வந்து ஒரு கருத்து சொல்லிட்டாருங்கிறதுனாலேயே அவரை புறக்கணிப்பதோ அல்லது அவரை வந்து எதிராக நினைப்பதோ அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்து தலித்துகளுக்கு 8 அமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு இவங்களும் எந்த முனைப்பு எடுக்கிற மாதிரி தெரியல. எவிடன்ஸ் கதிர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இதை எடுக்கிறதுக்கான முயற்சியில் இல்லை அப்படின்றத வன்னியரசு அவர்கள் சொன்னதாக அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதுவுமே வந்து செய்தியாச்சு. தலித் மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லை எப்படி இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைண்ணே, நீங்கள் இதே சொல்கிறீங்க. வந்து பொது இடத்துல கூட வந்து சில தலித்துகள் வந்து எம்எல்ஏக்களாக ஜெயிச்சிருக்காங்க. விருதுநகர்லாம் நான் ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னும் சில பகுதிகளில் அது நடந்திருக்கு. இல்லவே இல்லைன்னு ஒரு செய்தி வந்துச்சு, அது இல்லை. உண்மையிலே விருதுநகர்லாம் ஒரு தலித்தே வந்து எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. அந்த பகுதியை சார்ந்தவங்களை அதை உறுதிப்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து இப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் அமைச்சரே கேட்குறாரு, யார், சமூக நீதித்துறை அமைச்சரே முதலமைச்சர் இதில் தலையிட்டு ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் கேட்குறாரு. திமுக ஆட்சி அதை செய்யலை, கண்துடைப்பாக ஒரு ஆணையத்தை போட்டாங்க, அதுவும் கேஎன் பாஷா தலைமையில். அந்த கேஎன் பாஷா தருமபுரி இளவரசன் படுகொலைக்கு மிக முக்கியமான காரணகர்த்தா அவர், சரிதானா? அவர் தலைமையில் போட்டாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர் போட்டதில் ஆணைய அமைச்சத்திலே உடன்பாட்டில் நேரடியாக சட்டம் கொண்டு வரணும் தான் என் கருத்து. அதே கருத்து தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் தாவேகா அரசில். இன்றைக்கி வந்து அந்த கேஎன் பாஷா ஆணைய இன்னைக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சந்தித்து அது குறித்து பேசியிருக்கிறார். விரைவில் அவர் வந்து சப்மிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படி சப்மிட் பண்ணார்னா அதை ஒட்டி வந்து சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது, சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். அமைச்சராக இருந்தாலும் எங்கள் தலைவர் வந்து அமைச்சரவையில் பங்கேற்றாலும் எங்கள் தலைவர் வலியுறுத்த தான் செய்கிறாரு. அமைச்சராக இருந்தாலும் வன்னியரசு அவர்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த ஆட்சியில் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் வரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கணும், லஞ்சத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும், இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, கோடிக்கணக்கில் பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க. குறிப்பாக புசி ஆனந்த் அவர்கள் மேலே அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க. அரசு வழக்கறிஞர்கள் நல்ல சரியாக தான் போடுறாங்களா இல்லை இதுவுமே பணம் வாங்கிட்டு தான் போடுறாங்களா? அது வந்து நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு. நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி எந்த விதமான ஒரு லஞ்சலாவணியங்களும் இந்த விஷயத்தில் நடக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாரும் வந்து பணம் கொடுத்து பொறுப்பு வாங்கினாங்க, இல்லை வந்து இங்கே லஞ்சம் கொடுத்து பிபி ஆனாங்க, ஜிபி ஆனாங்க, ஒன்றும் வரல, நேரடியான தகவல் எதுவுமே இல்லை. அது வந்து ஒருவருடைய குற்றச்சாட்டு, அவ்வளோதான். ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வழக்குக்கு போயிருக்கலாம். அந்த வழக்கை வந்து மையப்படுத்தி எதிர்கட்சிகள் பூதாகரப்படுத்துகிறாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுவரையும் எதுவும் ஆதாரம் கிடையாது. நியமனத்தில் வந்து இது வரைக்கும் வெளிப்படைத்தன்மையா இல்லை உறுதித்தன்மையா வந்து இருப்பதாக நிர்மல்குமார் சொல்லுகிறார். அதை நம்ம நம்புகிறோம். இப்போ இவங்க லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிலைப்பாடு எடுக்க போகிறோம். அது அந்த விஷயத்தில் அவ்வளோதான். அதில் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி.